கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் எபிரேய நிருபத்தை வாசித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். எபிரேய நிருபத்தை வாசிப்பது, தியானிப்பது நம்முடைய வாழ்க்கையில விசுவாசித்து கை கொள்ளுகிறப்ப நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு என்னன்னா கை கொள்வதற்கு எளிமையானது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். சடங்காச்சாரங்களுக்கு அப்பாற்பட்ட, பூமிக்குரிய காரியங்களுக்கு அப்பாற்பட்ட நிலைமையிலே விசுவாசத்தினாலே நாம் எளிமையாக கிறிஸ்தவ வாழ்க்கை கடந்து செல்ல முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நம்ம எட்டாம் அதிகாரத்துல வருகிறப்ப முதலாம் உடன்படிக்கை குறித்து பார்க்கிறோம். இந்த முதலாம் உடன்படிக்கையில நீங்க பாத்தீங்கன்னா 2 அம்சம் இருக்கிறது. ஒன்று உடன்படிக்கை, அது சகோதரர் நினைவுபடுத்தினது போல முதலாம் உடன்படிக்கையில அந்த தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு செய்த உடன்படிக்கை. ஆனால் அந்த உடன்படிக்கை பலவீனம் உள்ளது, அவர்களால் கை கொள்ள முடியவில்லை. அதனாலே அந்த முதலாம் உடன்படிக்கை தள்ளுபடி செய்யப்பட்டது. அதற்கு பதிலாக ஒரு புதிய உடன்படிக்கை, அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துல வந்தது. அதனுடைய விளக்கங்களை நம்ம இப்ப இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்தோம். அப்ப முதலாம் உடன்படிக்கையில முதல் பக்கம் அந்த ஜனங்களோடு செய்கிற உடன்படிக்கை. அதனுடைய இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஆராதனைக்குரிய முறைமைகளும் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலவுமா இருந்தது. இந்த 2 அதுக்குள்ள இருந்தது. அப்ப இதுல என்னன்னா, முதல் உடன்படிக்கை பழைய முதலாம் உடன்படிக்கை இப்ப தள்ளுபடி ஆகிவிட்டது. நம்ம அதை படிக்கிறோம் பாருங்க. 8ஆம் அதிகாரத்துல 7வது வசனம், அந்த முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாதிருந்தானால் 2ஆம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டியதில்லையே. அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. அப்படின்னா பழைய உடன்படிக்கை ஆண்டவர் தள்ளுபடி பண்றார். இது எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 31 34 வரை இருக்கு. பழைய உடன்படிக்கை தள்ளுபடி செய்து புதிய உடன்படிக்கை கொண்டு வர்றார். இந்த புதிய உடன்படிக்கையினுடைய சரத்தை தான் பிரதர் நமக்கு ஞாபகப்படுத்தினாங்க. இப்ப அது எப்ப கர்த்தரா இயேசு கிறிஸ்து சிலுவையில் பலியானதின் மூலமாக அவர் உடன்படிக்கை மத்தியஸ்தராக இருந்து நம்மோடு அவர் இந்த உடன்படிக்கையை செய்திருக்கிறார். அதை நம்ம 10ஆம் அதிகாரத்துல பார்க்க முடியும். இப்ப நம்ம புதிய உடன்படிக்கையினுடைய பங்குதாரர்கள் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. அந்த புதிய உடன்படிக்கையில நம்ம ஏற்கனவே சிந்தித்தது போல 10வது வசனத்தை வாசிக்கலாம். 8:10 அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாருடைய பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். அப்பொழுது புதிய உடன்படிக்கை முதல் இது என்ன அப்படின்னா, என்னுடைய பிரமாணங்களை அவருடைய இருதயத்துல நான் என்ன வைத்து அவருடைய இருதயத்தில் அவைகளை எழுதுவேன். அது ரொம்ப முக்கியம் இல்லையா? பிரமாணங்களாக ஆண்டவருடைய பிரமாணங்கள் வேதத்துல இருக்குது. அது இப்ப நம்முடைய இருதயங்களில் எழுதப்படுகிறது. அதுல புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அவர் இருதயத்துல எழுதுறாரு இல்லையா? இருதயத்தை எவ்வளவு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், ஒன்னும் பிரச்சனை ஒண்ணு இல்லை. கம்ப்யூட்டர் கூட ஒரு லிமிட் சொல்லுவாங்க, மெகாபைட் கிகாபைட் அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்கல்ல. இருதயத்துல மனதுல நிறைய ஆண்டவர் எழுதி வைக்கிறாரு. அதுக்கு அளவே கிடையாது. இருதயத்துல எழுதுகிற புதிய உடன்படிக்கை. 2வது என்னன்னா, அப்படி எழுதி வைக்கப்படுகிறதுனால கர்த்தரை அறிகிற அறிவு நமக்கு உண்டாகிறது. 11வது வசனத்துல, அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டுவதில்லை. அது ஒண்ணு. அதுக்கு அடுத்தது 3வது உள்ள மிக முக்கியமான ஒன்று என்னன்னா, நம்முடைய பாவங்களும் அக்கிரமங்களும் கிருபையாய் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, அதை கர்த்தர் இனி நினைக்க மாட்டார் என்றும் அழகாக நமக்கு இருதயத்திலே எழுதி வைக்கப்பட்டிருக்கு. இது புதிய உடன்படிக்கை. அப்ப புதிய உடன்படிக்கையில முதல் பகுதியில் உள்ள அந்த இது இஸ்ரவேல் ஜனங்களோடு செய்த அந்த பழைய உடன்படிக்கை இல்லாமல் செய்யப்பட்டு, இப்பொழுது கிறிஸ்து பலியானதுனால ஒரே தரம் தன்னை பலியாக ஒப்பு கொடுத்து புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இதெல்லாம் நம்மோடு அவர் செய்திருக்கிறார். இதை நம்பிக்கை உண்டு. இந்த பழைய உடன்படிக்கையினுடைய 2வது அம்சம் என்னன்னா, ஆராதனை ஸ்தலமும், அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா ஆராதனை முறைமைகளும், அது இல்லாமல் போயிடுச்சு.
அதை நம்ம தெளிவாக புரிந்திருக்க வேண்டும். இதைத்தான் 9ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்க போறோம். 9ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல நம்ம வாசித்தோம்னா அது தெளிவாக இருக்கும் பாருங்க. படிங்களா? அன்றியும் முதலாம் உடன்படிக்கையானது ஆராதனைக்கேற்ற முறைமைகளும் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலமும் உடையதாய் இருந்தது. ரைட். அப்ப முதலாம் உடன்படிக்கையில 2 அம்சம் இருக்குது. ஒன்று, அந்த உடன்படிக்கை பண்ண நம்ம ஏற்கனவே பார்த்த 8ஆம் அதிகாரம். அப்ப கிறிஸ்து பலியாகி நம்முடைய மஸ்தியராக வந்து, புதிய உடன்படிக்கையின் மஸ்தியராக வந்து அவருடைய பிரமாணங்களை நம்முடைய இருதயங்களில் எழுதி நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று நாம் மன்னிக்கப்பட்டது, அதை கர்த்தரை நினைவு கூறுவதில்லை என்று சொல்லி அதை உறுதிப்படுத்தி விட்டார். அப்ப பழையது அவுட்டு. அதே முதலாம் உடன்படிக்கையில இன்னொரு பக்கம் இருக்கு. யாத்திராகமம் 25ஆம் அதிகாரத்தை எடுக்கிறப்ப பரலோகத்தில் இருந்த மாதிரியை காண்பித்து ஒரு ஆசரிப்பு கூடாரம், அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் நடைபெறக்கூடிய ஆராதனை முறை அதுக்குள்ள இருக்கு. இது முதலாம் உடன்படிக்கையில உள்ளது. இப்ப வந்து இதுவும் செல்லுபடி ஆகாது. அது போய் இப்ப வந்து இயேசு கிறிஸ்து சிலுவையில பலியானதுனால என்ன நடந்தது என்பதை பற்றி நம்ம இங்க பார்க்க போறோம். இது நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு இது ஆராதனை முறை. பழைய அதான் இங்க 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எப்படி எனில் அதை விளக்கம் கொடுக்கிறார். அந்த முதலாம் உடன்படிக்கையோடு அதுக்குள் அடங்கி இருக்கக்கூடிய இன்னொரு அம்சம் ஆராதனை முறையும் பரிசுத்த ஸ்தலமும். சரி, அது எதுக்கு கொடுக்கப்பட்டது, அதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன என்பதைத்தான் நம்ம இங்க பார்க்க போறோம். 2வது வசனம். எப்படி எனில் ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது, அதில் முந்தின பாகத்தில் குத்து விளக்கும் மேஜையும் தேவ சமூகத்து அப்பங்களும் இருந்தன, அது பரிசுத்த ஸ்தலம் என்னப்படும். அப்ப ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி சொல்றாரு. அதுல பரிசுத்த ஸ்தலம் அதுக்குள்ள என்ன இருந்தது, அதை முந்தின பாகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஸ்தலம் அதுல இருந்தது என்ன, அதுக்கு அடுத்தது அதுக்குள்ளாக இன்னொன்னு இருக்குது. 3வது வசனம். 2ஆம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் என்னப்பட்ட கூடாரம் இருந்தது. 4வது வசனம். அதிலே பொன்னார் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்றகடு பொதிக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. 5வது வசனம். அதற்கு மேலே மகிமையுள்ள கேருபீன்கள் வைக்கப்பட்டு கிருபாசனத்தை நிழலிட்டிருந்தன. இவைகளை குறித்து விவரமாய் பேச இப்பொழுது சமயமில்லை. நம்ம பழைய ஏற்பாட்டுல அடிக்கடி படிச்சிருப்போம். இது பழைய ஏற்பாட்டில் உள்ள அந்த ஆசரிப்பு கூடாரம் பிரகாரம் பரிசுத்தலம், மகா பரிசுத்தலம், இதெல்லாம் அங்கிருந்த பொருட்கள், ஆராதனைக்குரிய பொருட்கள் என்பதை நம்ம இங்க பார்க்கிறோம். இது முதலாம் உடன்படிக்கையில் உள்ளதா. முதலாம் உடன்படிக்கை வந்து பழைய தள்ளிவிடப்பட்டாச்சு. இப்ப புதிய உடன்படிக்கை வந்திருக்கு. அப்ப முதல்ல பார்த்தது அந்த உடன்படிக்கையினுடைய சரத்து, அதை நம்ம நம்புறோம். அப்ப இதை நம்ம நம்பிதான் ஆகணும். இதெல்லாம் தள்ளுபடி பண்ணப்பட்டாயிற்று. இது வந்து என்னது அப்படின்னு இங்க விளக்குறாரு. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அநேக கிறிஸ்தவ சபைகள்ல இந்த பழைய உடன்படிக்கையின் முறைமையிலான ஆராதனை தான் நடைபெறும். அங்க உள்ள பொருட்கள், அங்க உள்ள காட்சிகள், அப்படிப்பட்ட கட்டிடங்கள், அதை சொல்லுவாங்க இது வந்து ஜனங்கள் இருக்கிற இடம், இது வந்து முக்கியமான பரிசுத்ததுல, இதுல வேற யாரும் போகக்கூடாது, இப்படி எல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க. அது வந்து செல்லுபடியாகாத ஒண்ண வச்சுட்டு இதை சொல்லி ஜனங்களை இன்றைக்கு சரியான சத்தியத்திற்குள் நடத்தாதவர்கள் இருக்கிறார், பெரும்பான்மையான கிறிஸ்தவர்கள். இதை நம்ம ஞாபகத்துல வைத்திருக்கணும். அப்ப இதை பற்றி சொல்லுறப்பாரு என்ன சொல்லாரு பாருங்க. இப்பொழுது சமயம் சொல்லிட்டு 6வது வசனத்துல இவைகள் இவ்விதமாய் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்க ஆசாரியர்கள் ஆராதனை முறைமைகளை நிறைவேற்றும்படிக்கு முதலாம் கூடாரத்துல நித்தமும் பிரவேசிப்பார்கள். நீங்க ஆசரிப்பு கூடாரத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்தலம். இந்த பரிசுத்த ஸ்தலத்துல ஆசாரியர்கள் தினந்தோறும் சென்று அங்குள்ள காரியங்களை நிறைவேற்றுவார்கள். நியாயப்பிரமாணத்துல எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்களை எல்லாம் அங்க நிறைவேற்றுவார். ஆராதனை சம்பந்தமான காரியங்களை நிறைவேற்றுவாங்க. இந்த மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லப்படுகிற 2ஆம் கூடாரத்துல 7வது வசனம் படி, 2ஆம் கூடாரத்திலே பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்திற்கு ஒரு தரம் இரத்தத்தோட பிரதேசித்து அந்த இரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் செலுத்துவான். 8வது வசனம். அதனாலே முதலாம் கூடாரம் நிற்கும் அளவும் பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் தெரியப்படுத்தியிருக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? இந்த ஊழியங்கள், ஆராதனை எல்லாம் வந்து அந்த பரிசுத்த ஸ்தலத்துலதான் நடக்கும். ஆசாரியர்கள் போய் சேர்த்து இருப்பாங்க. ஆனா வருடத்திற்கு ஒரு முறை
பிரதான ஆசாரியன் மட்டும் அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் என்கிற 2ஆம் கூடாரத்துக்குள்ள போவார். அப்படி வருஷத்துக்கு ஒரு முறை போகிறதுனால அது என்ன பாடத்தை கற்றுத் தருகிறதுனா, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் எல்லாரும் செல்வதற்கான வழி திறக்கப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. மகா பரிசுத்தலத்துல என்ன இருக்குது? அங்கே கிருபாசனம் இருக்கிறது. கிருபாசனத்துல தேவன் மனிதனோடு இடைபடக்கூடிய இடம், மனிதனும் தேவனும் சந்திக்கிற இடம். நீங்க யாத்திராகமத்துல படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் எடுங்க. யாத்திராகமம் 25ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா அங்க அழகாக சொல்லப்பட்டிருக்கிறதை நான் பார்க்க முடியும். இந்த வசனம் நான் சொல்லுகிறேன். 25ஆம் அதிகாரம் 22 படிங்க. அங்கே நான் உன்னை சந்திப்பேன், கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் 2 கேருபீன்கள் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்க போகிறவைகளை எல்லாம் உன்னோட சொல்லுவேன். அங்கே நான் உன்னை சந்திப்பேன். யாத்திராகமம் 25ல. அப்ப அந்த வழி அங்க வந்து அது அடைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா 1ஆம் கூடாரத்துலதான் இந்த மற்ற சடங்கு இதெல்லாம் நடந்துட்டே இருக்கும். அது ஒரு பாடம். அப்ப எந்த மனிதனும் தேவ சமூகத்துல போகும் தேவனை சந்திக்க முடியாது. தேவன் மனிதனுடைய ஈடுபடாத ஒரு இடம் காலகட்டம் இருந்திருக்கிறது. அதனால வருஷத்துக்கு முறை தான் பிரதான ஆசாரியன் போக முடியும். தன்னுடைய பாவத்திற்காகவும் ஜனங்களுடைய பாவத்திற்காக வருஷத்துக்கு முறை போயிட்டு வரலாம். அப்படி என்றால் அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது 8வது வசனம். அதனாலே முதலாம் கூடாரம் நிற்கும் அளவும் பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறார். மார்க்கம் வெளிப்படையில அடைச்சிருக்கு. அப்ப 9வது வசனம், அந்த கூடாரம் இக்காலத்திற்கு உதவுகிற ஒப்பனையா இருக்கு. அது ஒரு ஒப்பனை இல்லைன்னா நிழல். அந்த கூடாரத்தை பார்த்து ஒரு பாடத்தை நம்ம கற்றுக்கொள்கிறோம். நிழலாகத்தான் ஒப்பனையாக இருக்கிறது. அதற்கேற்றபடி செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிறவருடைய மனசாட்சியை பூரணப்படுத்த கூடாதவை. அப்ப அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் செலுத்தப்படக்கூடிய காணிக்கை, ஆராதனை, இவைகள் எல்லாம் வந்து சடங்குகளை ஒழிய ஒரு மனிதனுடைய மனசாட்சியை பூரணப்படுத்த சுத்தப்படுத்தாது. அதெல்லாம் சடங்கு. இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சடங்கு தான் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அங்க சொல்ல காணிக்கை எல்லாம் கொண்டு வந்து அந்த காணிக்கை இங்க கொண்டு வாங்க, அது கொண்டு வாங்க, இது கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் மனசாட்சி பூரணப்படுத்தாது. அது வந்து ஒரு ஒப்பனை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எதுவரையிலும் இது ஒப்பனை. அப்போ முக்கியமானது என்ன? நம்ம யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் படிக்கிறப்போ 9வது வசனத்துல ஆசரிப்பு கூடாரத்தினுடைய மாதிரி மோசைக்கு காண்பிக்கப்பட்டது. அப்படி மாதிரினா அது ஒரு ப்ளூ பிரிண்ட் தான். ஒரிஜினல் வந்து பரலோகம். இந்த ஞாபகத்துல வைத்திருக்க வேண்டும். யாத்திராகமம் 25:9வது வசனம். நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியும் அதனுடைய எல்லா கட்டுமுட்டுகளின் மாதிரியின்படியும் அதை செய்வீர்களாக. இது ஒரு பேட்டர்ன் மாதிரி. அப்ப ஒரிஜினல் வேற. அது புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இங்கு சொல்லப்பட்டு ஒப்பனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதுவரைக்கும் இந்த ஒப்பனை செல்லுபடியாகும் அப்படின்னா 10வது வசனத்துல இவைகள் என்ன போட்டிருக்கு? இவைகள் சீர்திருத்தம் உண்டாகும் காலம் வரைக்கும் நடைந்தேறும்படி கட்டளையிடப்பட்ட போஜன பானங்களும் பலவித ஸ்நானங்களும் சரீரத்துக்கேற்ற சடங்குகளுமே அல்லாமல் வேறல்ல. ஒரு சீர்திருத்தல் ஏற்படக்கூடிய ஒரு காலம் இருக்குது. அது ஆண்டவர் வச்சிருக்கிறார். இது நம்ம புரிந்து சீர்திருத்தல் ஏற்படும் காலம் வரைக்கும் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தேறும்படி கட்டளையிடப்பட்ட போஜன பானங்களும் பலவித ஸ்நானங்களும் சரீரத்துக்கேற்ற சடங்குகளும் அல்லாமல் வேறல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த பழைய ஏற்பாடை படிக்கிறப்ப ரொம்ப கவனமா படிக்கணும். குறிப்பாக அங்கு நடக்கக்கூடிய ஆராதனை முறை, அங்கு செலுத்தப்பட்ட காணிக்கைகள், ஆசாரியர்கள் செய்த ஊழியங்கள் எல்லாமே வந்து அது வந்து ஒரு ஒப்பனை. இதெல்லாம் புரிந்திருக்க வேண்டும். இப்ப அது பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கொலோசேருக்கு எழுதின 2ஆம் அதிகாரம் 16, 17 வசனம் படிச்சு பாருங்க. கொலோசேர் 2ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்கள். ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பனாக. அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது.
சீர்திருத்தல் அந்த காலம் இருக்குல்ல, அது உண்டாகும் காலம்னா ஆக்சுவலா கிறிஸ்து இந்த பூமியில வந்து வெளிப்பட்டு சிலுவையில மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து பிதாவுடைய வலது பக்கத்துல வீட்டு அந்த காலத்தை சீர்திருத்த காலம். அதான் அவருடைய பொருள் கிறிஸ்துவை பற்றினது. இந்த போஜனம், ஓய்வு நாட்கள், அந்த ஓய்வு நாட்கள், பண்டிகை நாட்கள், போஜனம், அப்புறம் வந்து ஸ்நானங்களுக்கு எடுத்த உபதி, இதெல்லாமே வந்து நிழலாக இருக்கிறது. பொருள் கிறிஸ்துவை பற்றினது. இப்ப பழைய ஏற்பாட்டுல வந்து நீங்க ஒரு பண்டிகை குறித்து பேசுறீங்கன்னு வைங்களேன், அது பண்டிகை, அங்க ஆடு கொண்டு வந்தாங்க, பலி செலுத்தினாங்க, ரத்தத்தை நிலைக்கால்களில் பூசினார்கள், ஜனங்கள், அது நல்லாதான் இருக்கு. அதனால உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஆடை கொண்டு வந்து பலி கொடுங்க அப்படியா? இல்ல, அந்த பலி வந்து கிறிஸ்துவை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இப்ப நம்முடைய பஸ்கா வந்து கிறிஸ்து. அங்க பாவ நிவாரண பலி செலுத்தினாங்க. இப்ப நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்த்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நம்முடைய சமாதான பலியை பற்றி சொல்லியிருக்கு. இப்ப யாரு? நமக்கும் தேவனுக்கும் இடையே சமாதான காரணமாக இருக்கிறவரோட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இல்லையா? நாம் இன்றைக்கு பிதாவாகிய தேவனுக்கு பிரியமுள்ளவர்கள், பிலவட் என்று பிரியமுள்ளவர்கள் என்று பெயர் பெற்றிருக்கிற காரணம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் நம்முடைய போஜன பலி. அது ரொம்ப புரிந்து கொள்ள வேண்டும். சோ வெறும் பலியை சொல்லி அதிலுள்ள காணிக்கைகளை சொல்லி அது மாதிரி நம்ம செய்யணும்னு சொன்னோம்னா அது வந்து நிழலை பிடித்துக் கொண்டிருப்பது. பொருள் கிறிஸ்துவை பற்றினது. இவன் ஓய்வு நாட்கள் கூட நிழல் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. கொலோசியர்ல படிக்கிறேன்ல, அது ஒப்பனையாக கொடுக்கப்பட்டது. எது? சீர்திருத்தல் வரும் காலம் வரைக்கும். அந்த வழி, மகா பரிசுத்தலத்துக்கு போகிற வழி அடைக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் முதலாம் கூடாரத்துல இருந்து ஊழியம் செய்துட்டு போவாங்க. அந்த மகா பரிசுத்தலத்துக்குள்ள அந்த கிருபாசனத்து அண்டையில வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஆரம்பம் போவார். அப்ப அந்த வழி எப்ப திறக்கப்பட்டது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்த வேலை இல்லையா? அதெல்லாம் புரிந்திருக்க வேண்டும். வழி திறக்கப்பட்டாச்சு. இப்ப எல்லாம் திரைச்சீலை எல்லாம் போட்டுட்டு அதே மாதிரி காரியங்களை செய்து கொண்டிருந்தோம் என்றால் நாம் வேதத்தை புரியவில்லை என்ற அர்த்தம், தேவனுடைய திட்டத்தை அறியவில்லை என்ற அர்த்தம். எபிரேயருக்கு 10ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க. 10ஆம் அதிகாரத்துல அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. 10ஆம் அதிகாரம் 19வது வசனம் படிச்சு பாருங்க. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் தம்முடைய சரீரம், தம் மாம்சமாகிய தம்முடைய திரையின் வழியாய், மாம்சமான சரீரமாகிய திரையின் வழியாய், மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கம் திறக்கப்பட்டாச்சு. அப்ப அதுக்கப்புறம் இந்த ஆசிரியர் பரிசுத்த ஸ்தலம், அப்புறம் மகா பரிசுத்த ஸ்தலம் இங்கதான் இருக்குன்னா அங்க மட்டும் போக கூடாது, நான் தான் இங்க இருப்பேன், நீங்க எல்லாம் இங்க வரக்கூடாது, இது எனக்கு சம்பந்தமான இடம்னு சொல்லிட்டு தானே பெரிய தவறு. அப்ப சீர்திருத்தல் உண்டாகும் காலம் எப்ப? கிறிஸ்து சிலுவையில மரித்து தம்முடைய மாம்சமாகிய திரையின் வழியாக மகா பரிசுத்தலம், அந்த பைபிள்ல போட்டிருக்கு பரிசுத்தலம் போட்டு, ஆக்சுவலா மகா பரிசுத்தலம் திறந்து விட்டார். அதுவரை அந்த ஒப்பனையாக கொடுக்கப்பட்டது கிறிஸ்து வருகிறது வரையிலும். அப்ப அங்க படிச்சுட்டு வர்ற கிறிஸ்து வந்த உடனே அதில் உள்ள நிறைவேறுகிறதை கிறிஸ்துவ நம்ம பார்க்க முடியும், பார்க்கணும். அப்படி பார்க்கலைன்னா வேதம் படிக்கிறதுல அது தவறுன்னு அர்த்தம். சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தேறும்படி கட்டளையிடப்பட்ட போஜன பானங்களும் பலவித ஸ்நானங்களும் சரீரத்துக்கேற்ற சடங்குகளும் இல்லாமல் வேற அல்ல. சரீரத்திற்கேற்ற சடங்குகள் வேற அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். இந்த கொலோசியர்கள் நிருபத்துல ஆதி கிறிஸ்தவர்கள் கூட சிலவங்க முன்ன காலத்துல இந்த சடங்குகளை பின்பற்றிட்டே இருந்தாங்க. அதுக்கு என்ன சொல்றாரு பாருங்க, கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 20ல இருந்து 23 வரை உள்ள வசனங்களை படிங்க. 20ல இருந்து 23 வரை. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்தது உண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல மனுஷருடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன? இவையெல்லாம் அனுபவிக்கிறதினால் அழிந்து போகுமே. இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையையும் மாயமான தாழ்மையையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பெயர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்கே ஒழிய மற்ற ஒன்றிற்கும் பிரயோஜனப்படாது. இப்போ உதாரணத்துக்கு சிலவங்க எல்லாம் இந்த 7th டேன்னு ஒரு குரூப் இருப்பாங்க, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அவங்களுக்கு காஃபி குடிக்க கூடாது, அப்புறம் சில சாப்பாட்டு ஒழுங்குகள்லாம் பழைய ஏற்பாடை பிடிச்சிட்டு இருப்பாங்க.
அது மாம்சத்தை பேணுவதுக்கு வேணா கொள்ளலாம், மாம்சத்தை பேணலாம், ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு, சில நோய்கள் வராமல் இருக்கிறதுக்கு, ஆரோக்கியம். ஆனா அது நித்தியத்திற்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. மாம்சத்தை பேணுவதற்கு அல்லாமல் அது கிறிஸ்துவை பற்றினது கிடையாது. சரீரத்தை பேணலாம், அவ்வளவுதான். இப்ப ஒருத்தர் சொன்னாரு, நான் ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு காரணம் என்ன, பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற உணவுகளை நான் சாப்பிடுகிறேன், வேண்டாம் என்று சொன்னதை நான் ஒதுக்குகிறேன், அதனால நான் ஹெல்த்தியா இருக்கிறேன். அது மாம்சத்தை பேணுகிற மரண வரையிலும் சரியா தான் இருக்கு, அதனால பிரச்சனை ஒண்ணும் இல்லை. ஆனால் இது நீங்க தேவனோடு சேர்வதற்கோ தேவனிடத்தில் செல்வதற்கோ இதை போய் சொல்ல முடியாது. மாம்சத்தை பேணுதல், சரீர ஒடுக்குதல். ஆனால் பொருள் கிறிஸ்துவை பற்றினது, அதான் ரொம்ப முக்கியம். அப்ப வேதத்தை படிக்கிற பிள்ளையில நிழல், நிறைய காரியங்கள் நிழலாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா பொருள் கிறிஸ்து என்பதை அறிந்திருக்க வேண்டும். நிழலை பிரசங்கித்து விட்டு பொருளாகிய கிறிஸ்துவை சொல்லலைன்னா அந்த செய்தி முழுமையானது கிடையாது, முழுமையானது கிடையாது. அது பாதிதான், அது பிரயோஜனமற்ற ஒன்றுதான் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். சரியா? இதை நம்ம மனதில் வைத்துக் கொள்ள. சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும். அப்ப 8ஆம் அதிகாரத்துல வருகிறப்ப உடன்படிக்கையில இந்த பழைய உடன்படிக்கை இல்லாமல், இப்ப 9ஆம் அதிகாரத்துல அந்த பழைய உடன்படிக்கையில் உள்ள, அதாவது முதலாம் உடன்படிக்கையில் உள்ள ஆராதனை இடமும் ஆராதனை முறைமைகளும் செல்லுபடியாகாமல் போய்விட்டது. அதை நாம் புரிந்திருக்க வேண்டும். அது எப்படி? அதை விட முழுமையான, பெட்டரான ஒன்று கிறிஸ்துவிலே நமக்கு இப்பொழுது கிடைத்திருக்கிறது. ஆராதனையாக இருந்தாலும் சரிதான், பரிசுத்த ஸ்தலமாக இருந்தாலும் சரிதான் என்பதுதான் நம்ம இப்ப பார்க்கிறோம். இப்ப 11ஆவது வசனம் வாசிக்கலாம் பாருங்க. கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகி இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா, இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். இதை படிக்கிறப்பே ரொம்ப ஆச்சரியம். நமக்கு இப்ப அவர் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரவேசித்து விட்டார் தம்முடைய சொந்த இரத்தத்தினால. பூமிக்குரிய கூடாரத்தில் அல்ல, பூமிக்குரிய ஆராதனை அல்ல. இங்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒன்று என்னன்னா, கையினால் செய்யப்பட்டதாக இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும். வெள்ளாட்டுக்கடா, இளங்காலை இவைகளுடைய ரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டாக்கி விட்டார். இதை புரிஞ்சிடணும். இன்னைக்கு நான் ஒரு இடத்தை வாங்கி, ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனத்தை தந்தார், கர்த்தர் இந்த இடத்துல வாசம் பண்ணுவார்னு சொல்லிட்டு உங்கள்ட்ட பணத்தை கலெக்ட் பண்ணி 5000 பேர் இருக்கிற இடத்தை கட்டி வச்சுட்டு இருந்ததுன்னா என்ன மாதிரி ஏமாத்துற உலகத்துல யாருமே கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மகா பிரதான ஆசாரியராக தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி இதுவரையிலும், அந்த முதலாம் கூடாரம் இருக்கிறது வரையிலும் மகா பரிசுத்தலத்துக்கு போகிற வழி திறக்கப்படவில்லை, இல்லாட்ட அடைக்கப்பட்டு இருக்கிறது என்று சொன்னத இப்ப திறந்து அவர் மகா பரிசுத்தலத்துக்குள்ள போய்விட்டார், போய் அங்க உட்கார்ந்தாச்சு. இப்ப எல்லாமே நம்முடைய ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோட நம்ம பார்க்க தெரியணும். இன்னைக்கு உலகத்துல பெரிய பிரச்சனைக்குரிய காரணம் என்ன? ஆலயங்கள். ஆலயத்தை இடிச்சா, அதை இடிச்சா, இதுதான் பெரிய பிரச்சனை. இங்க ஆலயத்தை இடிச்சுட்டு போயிட்டாங்க, அந்த ஆலயத்தை, எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஆலயம் தான் பிரச்சனை. மகா பரிசுத்த ஸ்தலம் அங்க பிரவேசித்து விட்டார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தம்மையை பலியாக ஒப்பு கொடுத்து தம்முடைய ரத்தத்தை சிந்தி அந்த நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். முடிஞ்சு போச்சுங்க. ஆரோன் என்ன செய்வார் அப்படின்னா, பாவ நிவாரண பலியே வருஷத்துக்கு ஒரு முறை தனக்காகவும் ஜனங்களுக்காகவும் செலுத்தி விட்டு அந்த மகா பரிசுல திரும்ப அவர் வருவார். திரும்ப வந்துட்டு அடுத்த வருஷம் போவார். போனவர் திரும்ப வருவார், வருவார். இறந்து போனா அவங்க பிள்ளைங்க வந்துட்டு இருப்பார். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்க போய் உட்கார்ந்து விட்டாருங்க. அது பின்னால வரும் 10ஆம் அதிகாரத்துல. இனி வர்றதுக்கு என்னன்னா, தம்முடையவர்களை சேர்த்துக் கொள்வதுதான் அவர் வரப்போகிறார். தினந்தோறும் அவர் தம்மை பலியாகவோ இல்லாட்ட வேறு பலிகளை செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவை கிறிஸ்துவனுடைய பலி மரணத்தினுடைய மேன்மையையும் அதனுடைய தரத்தையும் நாம் உணர்ந்திருக்க வேண்டும். ஒரே பலி போயிட்டார். அதனால என்ன ஆச்சு? பூமியில் உள்ள பரிசுத்தலத்தினுடைய வேல்யூவும் போச்சு. அப்புறம் அந்த ஆராதனைக்குரிய முதலாம் உடன்படிக்கை ஆராதனைக்கு ஏற்ற முறைமைகள் அடிபட்டு போச்சு.
அடிபட்டு போய்விட்டது. எல்லாருக்கும் சார்பாக ஒருத்தர் போய் ஆராதனை பண்ணிட்டு இருக்கிறது, அதெல்லாம் போச்சு. உங்களுக்கு நான் தேவனை ஆராதிக்கிறேன், அதெல்லாம் முடியாதுங்க. இப்ப எல்லாருக்கும் உரிமை இருக்கிறது. எல்லாரும் ஆசாரியர்கள் ஆகிவிட்டார்கள். எல்லாரும் மகா அந்த ஹோலி ஆஃப் ஹோலிஸ் மகா பரிசுத்தத்துக்குள்ள தைரியமாக ஆவிக்குரிய நிலைமையில போக முடியும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால. இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரீஸ்ட்ஹுட் எல்லாம் இதுல அடிபட்டு போயிடும். இன்னைக்கு இருக்கிற பிரீஸ்ட்ஹுட்னா நாங்க பெரிய பிரீஸ்ட், நீங்க எல்லாம் வந்து சாதாரணமான மக்கள். ஆனா இயேசு கிறிஸ்து வழியை திறந்து விட்டார். அவர்தான் நம்முடைய மகா பிரதான ஆசாரியர். இந்த பூமியில நமக்கு மகா பிரதான ஆசிரியர் இல்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்படி நாமத்துல தாவீதுடைய சமூகத்துல எப்படி பழைய ஏற்பாட்டுல இந்த கிருபாசன தண்டையில ஆரோன் சென்றார், அதே போல இன்றைக்கு எல்லா இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட எல்லாரும் தைரியமாக செல்ல முடியும் என்பதை பார்க்கிறோம். இப்படி சொல்லிட்டு நித்திய மீட்பை உண்டாக்கினார். அது எப்படின்னு விளக்கம் கொடுக்கிறார் பாருங்க 13வது வசனம். அது எப்படி எனில், காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால். இது நீங்க புரிந்து கொள்ள வேண்டாம். அதாவது பழைய ஏற்பாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இந்த சரீர சுத்திகரிப்புக்கு நிறைய ஒழுங்குமுறைகள் கொடுக்கப்படும். இப்ப ஒரு திடீர்னு இறந்துட்டாரு, அப்ப டெட் பாடி தொட்டு அசுத்தம் ஆகிரும், டிஃபைல் ஆகிரும். அப்ப அதுக்கு ஒரு சுத்திகரிப்பு இருக்கு. போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு போனோம், அது சரீர சுத்திகரிப்பு. சில உணவுப் பொருட்கள் சாப்பிட்டா அது சாப்பிட்டா தீட்டு, இது சாப்பிட இதெல்லாம் சரீர சுத்திகரிப்பு. ஏற்கனவே குலோசியர்ல படிச்ச மாதிரி சரீரத்தை பேணுதலுக்கு உரியதுதான் அது மனசாட்சியை சுத்தப்படுத்தாது. அப்ப பழைய ஏற்பாட்டில் உள்ள இந்த வெளிப்படையான சடங்குகள் ஒரு மனிதனுடைய சரீரத்தை சுத்திகரிக்குமானால், காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தமும் இல்லையா, அப்புறம் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்திகரிப்பு உண்டாக்குமானால், பரிசுத்தப்படுத்துமானால், இயேசு கிறிஸ்துவனுடைய பலி, தேவ ஆட்டுக்குட்டியாக இந்த பூமிக்கு வந்தவர், மனசாட்சி எவ்வளவு சுத்தப்படுத்தும்? 14வது வசனம் படிக்கலாம். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய மனசாட்சியை ஜீவனுள்ள தேவனுக்கு நான் ஊழியம் செய்யும்படியாக சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். செத்த கிரியை மிருக பலியினுடைய ரத்தத்துக்கு கொடுக்க மாட்டோம். சரீர சுத்திகரிப்பை உண்டாக்கக்கூடியதை மேன்மையா நினைத்து சுத்தப்பட்டது இதெல்லாம் ஞாபகத்தில் வைத்திருக்க அவசியமாக இருக்கிறது. அப்ப சொல்லப்பட்டது நித்திய ஆவியினால இயேசு கிறிஸ்து தம்மை கொடுத்தது எவ்வளவு பெரிய இது பாருங்க. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே இங்க சொல்லப்பட்ட நித்திய ஆவி தம்மை தாமே பழுதற்ற பலியா. இது என்னன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அது பரலோகத்தை விட்டு கீழே இறங்கி வருகிறப்ப, நீங்க சங்கீத புஸ்தகம் 40ஆம் சங்கீதம் படிக்கிறப்ப, இதோ புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறதே அப்படின்னு முழு மனதோட அவர் இறங்கி வராருங்க. கிறிஸ்து பரலோக பூமிக்கு வர வேண்டும் என்று யாரும் இங்கேருந்து அங்க போய் ரெக்கமெண்ட் பண்ணவில்லை, அவரை கூட்டிட்டு வரவும் இல்லை. ரோமர்ல சொல்லப்பட்டிருக்கு யார் யாரி போனது. அவரே முழு மனதோடு எந்த விதமான தயக்கமும் இன்றி அவர் வர்றார். நித்திய ஆவியினாலே தம்மை தாமாக வருகிறார். யாரும் அவரை வற்புறுத்தவில்லை. பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். பழைய ஏற்பாட்டுல பலிகள் எல்லாம் பார்க்கிறப்ப தேவனுக்கு செலுத்தப்பட வேண்டிய பலிகள் பழுது இருக்கக்கூடாது. அவர் பழுதற்ற பலி. அவரை விசாரிக்கிறாங்கல்ல, பேதுரு பிலாத்து விசாரிக்கிறார், இவரிடத்தில் எந்த குற்றத்தையும் காணவில்லை. ஏரோது விசாரிக்கிறார், இவரிடத்துல மரணத்திற்கு எதுவான எந்த குற்றமும் இல்லை. அவருடைய மரண தண்டனையை நிறைவேற்ற 100க்கு அதிபதி சொல்லுகிறார், மெய்யாகவே இஸ் ரைச்சியஸ், எந்த தவறும் செய்யாதவர், குற்றவாளி அல்ல, தேவனுடைய குமாரன் சொல்றாரு. பிளாத்தோனுடைய மனைவி சொல்றாங்க, அவர் நீதிமான், அவர் நிமித்தம் நான் ராத்திரி கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் அப்படின்லாம் சொல்றாங்க. காட்டி கொடுத்த யூதாசை சொல்லுகிறார், குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன் என்று. யோவான் 8ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கேட்கிறார்ல, என்னில் குற்றம் உண்டென்று உங்களுக்கு யார் என்னை குற்றப்படுத்த முடியும்? என்னில் பாவம் உண்டென்று. அவர் பழுதற்றவர்.
அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவில்லை. நிறைய இடத்துல அதை பற்றி படிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பழுதற்றவர், நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக யாருக்கு ஒப்பு கொடுத்தார்? தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். ஏன் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும்? தேவனுடைய டிமாண்ட் தான் அது. என்னது? பாவி சாகணும், தேவனுடைய சட்டம். சில சொல்லுவா இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கின சாத்தான் தானே அங்க இது பண்ணணும். அப்படி கிடையாது. பாவி சாக வேண்டும் என்று பிரமாணம் எழுதி வைத்தது தேவன் தானே. அந்த நீதி, பாவி சாக வேண்டும் என்பது தேவனுடைய நீதி, தேவனுடைய சட்டத்தின்படி ஒரு நீதி, ஒரு இது. அப்ப தேவனுக்கு ஒப்பு கொடுக்க, தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு, பாருங்க, அந்த விசுவாசிக்கிறப்ப ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி. ஊழியம்னா சுவிசேஷம் அறிவித்து அதெல்லாம் வரும். அந்த மொத்தத்தில் அவரை ஆராதிப்பது இதெல்லாம் அதுக்குள்ள அடங்கி விடும். ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்யும் படிப்பதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அதனாலதான் எளிமையிட்டு ஆண்டவராகிய இயேசுவை குறித்து சொல்லுகிறப்ப, உம்முடைய குமாரன் மூலமாக என்னுடைய பாவத்தை நீர் மன்னித்ததற்காக உமக்கு நன்றி அழிக்க சொல்லுவோம். நாங்க பூமியில இருந்தாலும் உம்முடைய கிருபாசன தண்டையில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் சொல்லுவோம். எங்களுக்கு அந்த தைரியம் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கிடைத்திருக்குதுன்னு சொல்லுவோம். மனசாட்சி செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எப்படி? கர்த்தருடைய சமூகத்துல கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவர் எங்கள் நடுவே இருக்கிறான்னு சொல்றோம் இல்ல, நம்ம போனவர் அவரை கூப்பிட்டு வருத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஆண்டவருடைய சமூகத்துல கூடி வந்திருக்கிறோம். அது எந்த இடமா இருந்தாலும் சரிதான். அது ஒரு கூடுகிற ஒரு சின்ன அறையா இருக்கலாம், இல்லாட்டா வீடாக இருக்கலாம், இல்லாட்டா ஒரு மரத்தடியா இருக்கலாம். இடம் முக்கியம். இந்த பூமிக்குரிய கூடாரம் முக்கியமே கிடையாதுங்க. பூமிக்குரிய பரிசுத்தம் முக்கியமே கிடையாது. ஒரு இடத்துல போனாதான் நான் ஸ்பிரிச்சுவலா இருப்பேன்னு சொல்றதெல்லாம் அதெல்லாம் பழைய ஏற்பாட்டுல எருசலேமுக்கு போனாதான், இல்லாட்டா ஆசிரியப்பு கூடாரத்துக்கு போனாதான். இப்ப கிடையாது அப்படி. மனசாட்சி செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் என்பது பார்க்க. ஆனா மனிதர்கள் இதை நம்புவாங்க. பழைய ஏற்பாட்டுல அந்த பலி செலுத்தினது எல்லாம் ரொம்ப அருமையா பேசி அதெல்லாம் எவ்வளவு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா கிறிஸ்து பலியானதனுடைய வேல்யூ நிறைய தெரியாது. ஆதாம் பாவம் செய்தார், பாவி ஆனார் நம்பக்கூடியவர்கள், ஆதாம் மூலமாக நாம் பாவிகள் ஆக்கப்பட்டோம் என்று நம்பக்கூடியவர்கள், கிறிஸ்துவின் மூலமாக நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம் என்று நம்ப மாட்டாங்க. கிறிஸ்துவிலே கிடைத்திருக்கிற இது பெரிய ஒரு இதுங்க. சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணம் மனசாட்சி சுத்தப்படும். ஒருவர் உண்மையாகவே சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்த உடனே, விசுவாசித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிரதர், நீங்க இப்ப என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு கேட்ட உடனே சொல்லுவாங்க, என்னுடைய பாவங்கள் கிறிஸ்து மன்னித்து விட்டார்ன்னு சொல்லுவாங்க. என்னுடைய கிறிஸ்துவில் தேவன் என்னுடைய பாவத்தை மன்னித்து விட்டார். அதனால ஒரு நிச்சயம், இன்றைக்கு நான் கண்ணை மூடினாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் இருப்பேன். இந்த மனசாட்சியில ஒரு உறுதி வருது இல்ல. அதுக்கு முன்னால எப்பவுமே என்ன ரட்சியும்னு ஜோம் பண்ணிட்டு இருந்தாரு. அன்னைக்கு ஜோம் பண்ணுவோம், என்னை ரட்சித்ததற்காக உமக்கு நன்றின்னு சொல்லுவார். இன்னைக்கு எத்தனை பேருக்கு அந்த நிச்சயமே கிடையாது. நம்ம ஜெபத்தை கேட்கிறோமே, நிறைய தேவ மனிதர்கள் என்று சொல்லுகிறார்கள் தங்களை, அந்த ரட்சிப்பு நிச்சயமே கிடையாது. சும்மா திரும்ப திரும்ப ஏதாவது சொல்லிட்டே தான் இருப்பாங்க. மனசாட்சி செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். இப்ப இதுல இன்னொரு விஷயம், அடுத்த விஷயம் பாருங்க. அது அழகா எடுத்துக்க. பைபிள மாதிரி எளிமையான புத்தகம் உலகத்துல இல்லை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு. அப்ப எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, அப்படின்னா பழைய ஏற்பாட்டுல இந்த பலிகள் எல்லாம் செலுத்தினாங்க இல்ல, பாவ நிவாரண பலி எல்லாம் செலுத்திருக்காங்க. அப்ப அவங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு ஒரு கேள்வி. அப்ப கிறிஸ்து தான் தம்மையே இல்ல நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவின் ரத்தம் நம்ம செத்த கிரியைகளை சுத்திகரித்து மனசாட்சி சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் சொல்றேன் என்ன. அப்ப கிறிஸ்து தான். அப்ப பழைய ஏற்பாட்டுல பலி கொடுத்திருக்காங்க. அது என்னாச்சு? அதுக்கு என்ன இது? அப்பதான் சொல்றது அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 15 ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து. அப்ப முதலாம் உடன்படிக்கையின் காலத்துல என்ன நடந்தது அப்படின்னா, மக்கள் அக்கிரமம் செய்தாங்க. அதுக்கு என்ன பலியை கொண்டு வந்தாங்க, பலி செலுத்தினாங்க. அந்த பலிகள் ஆடு மாடு. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அந்த பலியினுடைய நிவாரணம், நிவர்த்தி எப்ப ஆச்சுன்னா, கிறிஸ்து தம்மை நித்திய ஆவியினாலே தம்மை பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார் அல்லவா, சிலுவையில மரித்தார் அல்லவா. அப்ப
அன்னைக்கு யாரெல்லாம் உண்மையாகவே தங்களுடைய பாவத்தை உணர்ந்து பலி செலுத்தினார்களோ அவர்களுக்கு அன்னைக்குதான் நிவர்த்தி ஆகும். இப்ப கிறிஸ்து பலியாகவில்லை என்றால் அவர்கள் செலுத்தின பலி எல்லாம் வீணாகி போயிருக்கு. அதுக்கு ஒரு அருமையான எடுத்துக்காட்டு என்னன்னா, உயில் எழுதினவர் இறந்த பிறகுதான் உயில் எஃபெக்டிவ் வரும். ஏற்கனவே உயில் எழுதி வச்சிருக்கு, நிறைய எழுதி வச்சிருக்கு. எங்க அப்பா வந்து எனக்கு சொத்து எல்லாம், அப்பா தம்முடைய சொத்தை எல்லாம் பிள்ளைகளுக்கு பேர்ல எழுதி வச்சிருக்காரு. ஆனா எழுதிட்டு பெருமைப்படலாம். ஆனா உயிலாக அது இருந்தால், வில்லாக அது இருந்தால் என்ன ஆகணும்னா எழுதினவர் இறக்க வேண்டும். இறந்தாதான் அதுக்கு மதிப்பு. இல்லாட்டா அந்த எங்க அப்பா என் சொத்தை எல்லாம், எங்க அப்பா அவருடைய சொத்தை எல்லாம் என் பேர்ல எழுதி வச்சிருக்கான்னு பேங்க்ல போய் எனக்கு 1 கோடி ரூபாய் லோன் தாருங்கன்னா அவன் கிளிக் தூக்கிட்டு தெரிஞ்சிருவான். என்ன இது உயிலை கொண்டு வந்து லோன் கேட்கறீங்க? இப்ப அதான் விளக்கிறார் பாருங்க. ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் அப்படிங்க அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். உடன்படிக்கையில் உள்ள அக்கிரம நிவர்த்தி ஆகணும். அப்புறம் அழைக்கப்பட்டவர்கள் நம்ம எல்லாருக்கும் நித்திய சுதந்திரம், அது நிரந்தரமான சொத்து, பூமிக்குரிய சொத்து கிடையாது. கிறிஸ்து புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிறார். இப்ப அதை விளக்குறதுக்கு அருமையான ஒரு எக்ஸாம்பிள் அந்த காலத்திலே இது இருந்திருக்கு. இன்னைக்கு டாக்குமெண்ட் ரைட்டிங் இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். சொத்து எழுதுறது, உயில் எழுதுறதுன்னு சொல்றோம், அப்புறம் அடமான பத்திரம் எழுதுறதுன்னு சொல்றோம், என்னெல்லாமா சொல்றோம். அப்படி நிறைய சொல்றோம். டாக்குமெண்டேஷன் இதுல நிறைய வருது. இந்த உயிலை பற்றி சொல்றாரு பாருங்க ஆவியார். அதுக்கு விளக்கம் கொடுக்கிறாரு பாருங்க. ஏனென்றால் எங்கே மரண சாதனம் உண்டோ அங்கே அந்த சாதனத்தை எழுதினவனுடைய மரணமும் உண்டாக வேண்டும். இந்த அதாவது மரண சாசனம்னா என்ன? சாசனம் அப்படின்னா என்ன அப்படின்னா உயில். நம்ம சொல்றோம் இல்ல, உயில் எழுதுறேன்னு சொல்லுவோம். எனக்கு சொத்து இருக்குன்னு வைங்களேன். அப்ப நான் ஒரு திட்டம் போடுறேன், எனக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க. அப்ப இந்த சொத்தை என்ன செய்யறது? பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். அப்ப இறக்குறதுக்கு முன்னால யார் யாருக்கு எந்த சொத்துன்னு நான் உயில் எழுதி வைக்கிறது, வில் எழுதி வைப்பேன். அப்ப என்னன்னா இறந்த பிறகு அது அவங்களுக்குரியது அவங்க எடுத்துடும். உயிரோடு இருக்கிறது வரையிலும் நான் எழுதி வைத்திருந்தாலும் அது செல்லுபடியாகாது. உயிலுக்கு எந்த பலனும் கிடையாது. அதான் சொல்லப்பட்டிருக்கு. ஏனென்றால் எங்கே மரண சாசனம் உண்டோ அங்கே அந்த சாசனத்தை எழுதினுடைய மரணமும் உண்டாக வேண்டும். எப்படி எனில் 17வது வசனம். எப்படி எனில் மரணம் உண்டான பின்பே மரண சாதனம் உறுதிப்படும். அதை எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலன் இல்லையே. எங்க அப்பா எனக்கு அவருடைய சொத்தையெல்லாம் எனக்கு பேர்ல எழுதி வச்சிருக்காரு உயிலா. நான் அதை கொண்டு கொடுத்து எங்க அப்பா இதெல்லாம் எனக்கு தான் எழுதி வச்சிருக்கிறாரு, இந்த டாக்குமெண்ட்டை வச்சுட்டு கொஞ்சம் ரூபா தாங்கன்னா யாரு தருவா? ஏன்னா எந்த நேரமும் அதை மாத்தலாம். நான் உயிலுக்கு சாட்சிக்கு போய் வில் எழுதுறப்ப சாட்சிக்கு போயிருக்கேன். அடிக்கடி மாத்துவாங்க. பிள்ளைகள் கீழ்ப்படியாத வச்சு அடிக்கடி மாத்திடுவாங்க. இப்படி ஒரு சாட்சி போடுகிறார், அந்த பழைய உயிலை மாத்திட்டு வில்ல மாத்திட்டு அப்படிப்பா. அப்ப எழுதினவர் மரித்தால்தான் எழுதப்பட்ட அந்த வில்லுக்கு அல்லட்ட உயிலுக்கு இல்லாட்ட மரண சாசனத்துக்கு வேல்யூ. இயேசு கிறிஸ்து மரிக்காவிட்டால் அவர்களே சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்கள் ஒண்ணு செல்லுபடியாது. இதெல்லாம் புரிந்திருக்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தினுடைய முக்கியத்துவத்தை அறிய வேண்டும். சிலுவை மரணம் அழகா எழுதுறாரு. அப்ப அவர் இறந்த பிறகுதான் பழைய ஏற்பாட்டுல உண்மையாகவே பலி செலுத்தினவங்களுடைய பாவம் நிவர்த்தி அடையும். அப்ப அவங்க நினைச்சிருப்பாங்க, எப்படா எழுதினவர் இறப்பாரு, எனக்கு கொஞ்சம் பணம் அவசியம் இருக்குது, எங்க அப்பா இறங்க பேர்ல உயிர் எழுதி வச்சிருக்கிறாரு, வைத்துக் கொள்வோமே. தரவும் மாட்டாரு. கேட்டா நான் நினைப்பேன், எங்க அப்பா எப்படா இறப்பாரு, அப்ப இந்த சொத்து என் கையிலுக்கு வந்துடும், அப்ப நான் பாத்துக்கலான்னு. அப்படிதான் நினைக்கிற மாதிரிதான். அப்ப அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டில் உள்ள பரிசுத்தவான்கள் கூட உயிலை எழுதினவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, தேவன் உடைய குமாரன், அவருடைய மரணத்தை எதிர்பார்த்து கூட அன்னைக்குதான் நாங்க இன்றைக்கு செலுத்துகிற அனைத்து பலிகளுடைய அந்த பயன் எங்களுக்கு உண்டாகும். பயன் உண்டாகும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உடன்படிக்கை இப்ப பார்க்கிறோம், உயிரோடு இருக்கையில் அதற்கு பலன் இல்லையே. இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிறிஸ்துவனுடைய மரணம் அடையிற இன்னைக்கு எல்லாம் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன்னு சொல்றாங்க,
ஆனா அவருடைய சிலுவை மரணத்தை அந்த அளவுக்கு விசுவாசிக்கிறாங்கன்னா சிக்கல். அங்க வந்து விசுவாசிக்க மாட்டாங்க. மீதியெல்லாம் செய்வாங்க. அவர் வந்து பிசாத்தை துரத்தினார், நோய்களை குணமாக்கினார், அதெல்லாம் இல்லைங்க. கிறிஸ்துவிலே உள்ள வாக்கு தத்துவங்கள், அவர் கிறிஸ்துவிலே தேவன் நமக்கு அளித்திருக்கக்கூடிய பாவ மன்னிப்பு, நித்திய வாழ்வு, இவைகளெல்லாம் நாம் அடைய வேண்டும் என்றால் அவருடைய மரணத்தின் மூலமாகத்தான் செயலுக்கு வருகிறது. செயலுக்கு வருகிறது. அவர் மரணம் அடையவில்லை என்றால் முடிஞ்ச எல்லாமே போச்சு. அவருடைய மரணமும் அவருடைய உயிர்த்தெழுந்த கிறிஸ்தவத்தினுடைய உயிர் நாடி. அது இல்லைன்னா பைபிளால் நமக்கு தேவையில்லைங்க. ஆகவே நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப அதுக்கு ஒரு சின்ன ஒரு விளக்கம் கொடுக்கிறார். எப்படி பழைய ஏற்பாட்டுல கூட, பழைய உடன்படிக்கையின் காலத்துல கூட ஒரு காரியத்தை உறுதிப்படுத்துவதற்கு, செயல்படுத்துவதற்கு, நடைமுறைக்கு வருவதற்கு ரத்தம் பயன்படுத்தப்பட்டது. நீங்க படிச்சு பாருங்க. அந்தபடி அந்தபடி முதலாம் உடன்படிக்கையும் ரத்தம் இல்லாமல் பிரதிஷ்டை பண்ணப்படவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? முதலாம் உடன்படிக்கையில் நீங்க பாத்தீங்கன்னா அந்த 10 கற்பனைகள், அப்புறம் ஆசரிப்பு கூடாரம், ஆசரிப்பு கூடாரத்துடைய பொருள், இவை எல்லாம் செய்தாச்சு, எல்லாம் ஏற்படுத்தப்பட்டாச்சு. எப்படி how it was inaugurated? தேவன் சொன்னார், பலி செலுத்தி அவனுடைய ரத்தத்தை தெளிச்ச உடனே அது வந்து செயலுக்கு வருகிறது இல்லையா? எப்படி இல்லை? அத யாத்திராகமோ 24ஆம் அதிகாரம் 4-8 வரை உள்ளதா இங்கு சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். எப்படி எனில் 19வது வசனம். எப்படி எனில் மோசே நியாய பிரமாணத்தின்படி சகல ஜனங்களுக்கும் எல்லா கட்டளைகளையும் சொன்ன பின்பு இளங்காலை, வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தத்தை தண்ணீரோடும் சிவப்பான ஆட்டு மயிரோடும் ஈசப்போடும் கூட எடுத்து புஸ்தகத்தின் மேலும் ஜனங்கள் எல்லார் மேலும் தெளித்து, தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்று சொன்னான். அடுத்த 21. இவ்விதமாக கூடாரத்தின் மேலும் ஆராதனைக்குரிய சகல பனிமூட்டுகளின் மேலும் இரத்தத்தை தெளித்தான். ரத்தம் தெளித்ததுல இருந்து அது செயலுக்கு வருகிறது. அன்னையில இருந்து எல்லாரும் ஆசிரியப்பு கூடாரத்துக்குள்ள போலாம், ஆசாரியர்கள் வந்து பரிசுத்தலத்துக்குள்ள போலாம், பிரதான ஆசாரியன் மகா பரிசுத்தலத்துக்குள்ள போலாம், ஜனங்கள் ஆடுகளை மாடுகளையும் கொண்டு பலி செலுத்தலாம், எல்லாம் செயலுக்கு வருகிறது. எப்ப? ரத்தம் தெளிக்கப்பட்ட பிறகுதான். புத்தகம் அதுக்கப்புறம் அதை வாசிக்கலாம். அவங்க அவர் எப்படி பிரதிஷ்டை பண்ணுது, எப்படி செயலுக்கு வருது அப்படின்னா ரத்தம் தெளிக்கப்பட்டதன் மூலமாகத்தான் அவைகள் செயலுக்கு வருகிறது. இது எங்க இருக்கு? யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 4-8. அப்ப இங்கேயும் ரத்தம் தெளிக்கப்படணுமே. ரத்தம் தெளிக்கப்படணும், மரணம் வரணும். அங்க ஆடு மாடு இவைகளுடைய ரத்தம், காளைகளுடைய ரத்தம். அப்ப புதிய உடன்படிக்கையில அது இனாகிற, அதாவது அது நடைமுறைக்கு வர வேண்டும் என்றால் தேவகுமாரனாய் கிறிஸ்துவின் ரத்தம். இப்ப படிச்சு பாருங்க, யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 4-8. அதே வசனம் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. மோசே கர்த்தருடைய வார்த்தைகளை எல்லாம் எழுதி வைத்து அதிகாலமே எழுந்து மலையின் அடியிலே ஒரு பலிபீடத்தை கட்டி இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்களுடைய லக்கத்தின்படியே 12 தூண்களை நிறுத்தினான். இஸ்ரவேல் புத்திரரின் வாலிபரை அனுப்பினான். அவர்கள் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி கர்த்தருக்கு சமாதான பலிகளாக காளைகளை பலியிட்டார்கள். அப்பொழுது மோசே அந்த இரத்தத்தில பாதி எடுத்து பாத்திரங்களில் வார்த்து பாதி இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் தெளித்து உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்கள் மேல் தெளித்து, இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே என்றான். அவ்வளவுதான். இது முதலாம் உடன்படிக்கை. அப்ப புதிய உடன்படிக்கை எப்படி இனாகிரேட் பண்ணா? இயேசு கிறிஸ்து ரத்தம். அப்ப இயேசு கிறிஸ்து ரத்தம் சித்தப்பட வேண்டும் என்றால் அது மறிக்க வேண்டும். இப்ப அங்க மிருகத்தினுடைய ரத்தம், மிருகம் அடிக்கப்பட வேண்டும். இப்ப படிக்க 22வது வசனம். நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், இரத்த சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. எல்லாமே ரத்தத்தினாலதான் உண்டாகுது, சுத்திகரிப்பு, மன்னிப்பு எல்லாமே. முதலாம் உடன்படிக்கை அப்படி இருந்தது. அப்ப இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்பதை நம்ம இங்க பாக்குறோம் இல்லையா? ஆதலால் அழகான கேள்வி. ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதா இருந்தது. பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளின் விசேஷித்த பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. ஆமா, பரலோகத்தில்
பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவை, நிழலானவைகள் ஆடு மாடு வெள்ளாட்டு கிடா இவங்களுடைய ரத்தத்துல அதை இனாகிரேட் பண்றப்ப ரத்தத்தை பயன்படுத்தினார். சுத்திகரிப்பு செயலுக்கு வருகிறது. அடுத்த பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளிலாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதல்லவா? நம்ம எல்லாம் எப்படி சுத்திகரிக்கப்பட்டோம், எப்படி தேவனுக்கு சொந்தமானோம்? கிறிஸ்துவனுடைய பலியினால தானே. அது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இதெல்லாம் இது தெளிவா விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன், இதை நம்ம இந்த பகுதியை நம்ம படித்தோம்னா இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம், அவருடைய முழுமை, அவர் சிந்திய ரத்தத்தினுடைய மதிப்பு தெரியும்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சடங்குகள், இன்னைக்கு இருக்கக்கூடிய பரிசுத்த ஸ்தலங்கள் எல்லாம் கிறிஸ்தவத்துல இருந்திருக்கிறது. பரிசுத்த ஸ்தலங்கள் என்று சொல்ல, இந்த ஸ்தலத்திலே கர்த்தர் சொன்னாருன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் பெரிய பெரிய இடங்களை எல்லாம் கட்டி போட்டு நம்ம வீணாக்கிட்டு இருக்க மாட்டோம். கூடுவதற்கு இடம் வேணும், ஆனா அது ஒரு பரிசுத்த ஸ்தலம் என்று அதை மார்க் பண்ணி அதுக்கு ஒரு பில்கிரிமேஜ், அது அங்க போனாதான் கர்த்தரை பார்ப்போம் அப்படின்லாம் சொல்றதெல்லாம் மிக மிக தவறு. நாம் இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால, அவர் மகாபிரதான ஆசிரியராக இருக்கிறதுனால மகா பரிசுத்த ஸ்தலத்துல நாம பிரவேசிக்கிறக்கூடிய சிலாக்கியம் எந்த இடத்திலிருந்து நமக்கு கிடைத்திருக்கிறது, இதை நம்ம மறந்து விடக்கூடாது, இதை நம்ம பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப 24வது வசனம், அங்க மிருகங்களுடைய ரத்தத்தினாலதான் இனாகிரேட் பண்ணாங்க. இங்க பாருங்க, அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதாய் இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்திலே தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். கிறிஸ்து நமக்காக பரலோகத்திலே பிரவேசித்திருக்கிறார் இல்லையா? பரலோகத்தில் தானே இப்பொழுது நமக்காக, எனக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். எனக்காக பரிந்து பேசுவதற்காக, எனக்காக வேண்டுதல் செய்வதற்காக பரலோகத்திலே பிதாவினுடைய சமூகத்தில் அவர் பிரசன்னமாகியிருக்கிறார். அந்த இடத்துக்கு நான் போக முடியும். அதுதான் 10ஆம் அதிகாரம் எனக்கு தெளிவா சொல்லுது. கிட்டி சேர்கிற பாக்கியம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தினாலும் அவர் சிந்திய இரத்தத்தினாலும் அவர் உயிர்த்தெழுந்து இன்றைக்கு ஜீவிக்கிறதுனாலும் எனக்கு கிடைத்திருப்பதனாலதான் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் பிதாவினிடத்தில், பிதாவுடைய சமூகத்தில், தேவ சமூகத்தில் நான் செல்கிறேன் என்பது 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அதுக்கு இன்னொரு கம்பாரிசன் வருது பாருங்க, பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கையிலே 25வது வசனம். பிரதான ஆசாரியன் அந்நிய இரத்தத்தோட வருஷந்தோறும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிறது போல அவர் அநேகம் தரம் தம்மை பலியிடும்படிக்கு பிரவேசிக்கவில்லை. அப்படி இருந்ததானால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேக தரம் பாடுபட வேண்டியதாய் இருக்குமே. அப்படி அல்ல, அவர் தம்மை தாமே பலியிடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். ஆரோனை போல ஒரே தரம். எதுக்கு? பாவங்களை நீக்கும் பொருட்டாக. இயேசு கிறிஸ்து எதுக்காக வந்தாங்க? பாவங்களை நீக்கும் பொருட்டு வந்தார். இன்னைக்கு அதை பற்றி யாரும் பேசுறது கிடையாது. அவரு எதுக்கு வந்தார் அப்படின்னா வேற காரியங்கள் தான் சொல்றாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவாரு இல்லையா, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். இந்த கடைசி நாட்களில் இந்த கடைசி நாள் அவர்தாமே பலியிடுகிறதுல பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். பாவங்களை நீக்குவதற்கு. நான் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களை, நம்ம இதில் பங்கு பெற்றிருக்கிற அநேகருக்கு இயேசு கிறிஸ்துவில கிடைத்த ஒரு பெரிய காரியம், என்னுடைய பாவம் கிறிஸ்துவில நீக்கப்பட்டது, பாவம் மன்னிக்கப்பட்டது. அதுக்குதான் அவர் இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். என்பதை விட அவர் வெளிப்பட்டார் என்ற வார்த்தை ரொம்ப அதிகமா இருக்கு. ஒரு பிதாவிடத்திலிருந்து இந்த பூமிக்கு வெளிப்பட்டார். சரி, வெளிப்பட்டார்ல நான் ஏற்கனவே படிங்க, அந்த ரத்தம், மரணம், இந்த ரெண்டுமே முக்கியம். அப்பதான் ஒரு காரியத்தை அன்னைக்கு இனாகிரேட் பண்ணாங்க, பிரதிஷ்டை பண்ணாங்க. அவர் வெளிப்பட்டவர் என்ன செய்தார் பாருங்க. அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார். அதாவது ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்க ஒழுங்கு.
அதனால இயேசு கிறிஸ்து மரித்ததுனால அவர் மனிதர்னு எல்லாரும் சொல்லிடுவாங்க. மனிதன் தானே, அதனால மரித்தார். அது உண்மைதான். ஆனா அவருடைய மரணத்துக்கு காரணம் என்ன என்பதை மறந்து விடக்கூடாது. இங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு. அதை புரிந்து கொள்ள வேண்டும். நானும் ஒரு நாள் இறப்பேன், எல்லாருமே ஒரு நாள் இறக்கப்படுறோம். கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானா அது நியமிக்கப்பட்ட ஒன்று. கிறிஸ்து இந்த பூமியில இருந்தார், அவர் மரித்தார் என்று சொன்னால் எதற்காக மரித்தார் அப்படின்னு சொன்னா, அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டார். இல்ல, ஒரே தரம் பலியிடப்பட்டு அடுத்து பாருங்க, தமக்காக தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். முதல் தரம் பாவத்துடைய தரிசனமானார் இல்லைங்க, பாவத்தை போக்கும் பலியாக அவர் வந்தார். பாவ மாம்சத்தின் சாயலாக வெளிப்பட்டார். இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார்னா முதல்ல வந்து ஒரு பாவத்தோட வந்தார் இல்ல. அப்ப பரிசுத்தாவினாலதான் அவர் கன்னிமரியாளுடைய வயிற்றுல உருவானார். பாவம் இல்லாதவர், பாவம் செய்யாதவர், பாவம் அறியாதவர். அப்படி எல்லாம் பாவத்திற்கு அவர் மரித்தார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் பாவத்தோடு மரிக்கவில்லை, அவரில் இருந்த பாவத்தை நிமித்தம் அவர் மரிக்கவில்லை. அதை புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாம் தர பாவம் இல்லாமல் தரிசனமாவார். இதற்கு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்கள் ரட்சிப்பு அருளும்படி. யார் யாரெல்லாம் முதல் முறை அவர் பாவத்தை போக்க வந்த வேளையில என்னுடைய பாவத்தை போக்க வந்தவர் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு வாழ்கிறவர்கள், அவருடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களை சேர்த்துக் கொள்வதற்கு அவர் இரண்டாம் தரம் வரப்போகிறார். அப்ப பாவ மன்னிப்புகள் அப்ப எல்லாம் போய் நிற்க முடியாது. ஏற்கனவே அவர் தம்மை பலியாக ஒப்பு கொடுத்ததை விசுவாசித்தார், அது போதும். பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த சொன்னாரு லூக்கா சுவிசேஷத்துல, நீங்க உலகம் முழுதும் என்னுடைய நாமத்துல பிரசங்கிக்க வேண்டியது ஒரு ரெண்டே காரியம் தான், மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு. இன்னைக்கு ஆண்டவருடைய நாமத்துல என்னெல்லாம் பிரசங்கம் பண்றாங்க. எருசலேம் தொடங்கி உலகம் முடிகிற உலகத்துல வரையில மனம் திரும்புதலை, பாவ மன்னிப்பு என்னுடைய நாமத்தினால நீங்க பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்ட்டு எருசலேம் துவங்கி. ஏன்னா அவர் பாவத்தை போக்குவதற்காக, தம்மை பலியாக ஒப்பு கொடுப்பதற்காகத்தான் முதலாம் தரம் இந்த பூமியில அவர் வெளிப்பட்டார். இரண்டாம் தரம் தன்னை காத்துக் கொண்டிருக்கிறவர்களை சேர்த்துக் கொள்ள வரப்போகிறார் இல்லையா? ஏன்னா அவர் இருக்கிற இடத்துல நம்ம இருக்கணும். ஒரு வசனத்தை நம்பிக்கை ஊட்டக்கூடிய வசனம். நம்ம அவர் சேர்த்துக்கொண்டு நம்ம எங்க இருப்போம்? அவர் இருக்கிற இடத்துல இருப்போம், அவரோட இருப்போம். அங்க போய் என்ன செய்ய போறோம்? யோவான் எழுதிய சுவிசேஷம் 17:24. 17:24. பிதாவே, உலக தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னோட கூட இருக்க விரும்புகிறேன். அவ்வளவுதான், அவரோடு கூட நம்ம இருக்க போறோம். பிதா அவருக்கு கொடுத்த, உலக தோற்றத்திற்கு முன்பாக அவருக்கு கொடுத்த மகிமையை நாம் பார்க்க வேண்டும் என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விருப்பம். அதனால அவர் இருக்கிற இடத்துல நாமும் இருக்க போகிறோம். அதற்காக அவருக்கு காத்து கொண்டிருக்கிறவர்களை சேர்த்துக் கொள்வதற்கு அவர் மறுபடியும் பாவம் இல்லாமல் தரிசனமாக போகிறார். அங்க போனா பவுலை பார்ப்பேன், பேதுருவை பார்ப்பேன், அவரை பார்ப்பேன், இவரை பார்ப்பேன், கணவனை பார்ப்பேனா, மனைவியை பார்ப்பேனா, அதுதான் நிறைய பேருக்கு கேள்வி. இல்ல, பிதா கொடுத்த குமாரனுக்கு கொடுத்த மகிமையை பார்க்க. அதுக்காக அந்த நாட்கள் நெருங்கிட்டு வருது. அவருடைய வருகையினுடைய அடையாளங்கள் நிறைய நடந்துட்டு இருக்குது. அவருடைய வருகைக்காக நாம் ஆவலோடு காத்துக்கொண்டு, முதல் முறை வந்து நம்முடைய பாவத்தை போக்கும்படியாக ஒரே தரம் பலியானவர் நம்மை சேர்த்துக் கொள்வதற்காக அவர் திரும்பவும் வரப்போகிறார். எவ்வளவு பெரிய நம்பிக்கையானவர். சோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துல எவ்வளவு எளிமையா தேவனுடைய காரியங்கள், தேவ சமூகத்துல கிட்டி சேர்கிற பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. முதலாம் உடன்படிக்கை 2 மாவட்டது. அதாவது அந்த உடன்படிக்கையினால் ஏற்படக்கூடியது, அந்த பலவீனமான தள்ளுபடி செய்யப்பட்டது. அப்போ புதிய உடன்படிக்கையில வந்து நம்ம அந்த சரத்துக்களை பார்த்தோம். அப்போ முதலாம் உடன்படிக்கையில இன்னொரு அம்சம் பரிசுத்த ஸ்தலம், ஆராதனைக்குரிய முறைமை. அதுவும் பலன் இல்லாமல் இப்ப இயேசு கிறிஸ்துவல நமக்கு ஒரு ஆவிக்குரிய நிலைமையில கர்த்தரை அண்டிக் கொள்ளக்கூடிய பாக்கியம் கிடைத்திருக்கிறது. அதுக்கு செலவே கிடையாது. ஆடை வாங்கிட்டு போகணும், மாடை வாங்கிட்டு போகணும், செலவே கிடையாதுங்க. எல்லா விசுவாசத்தினால ஆவிக்குரிய நிலைமையில ரொம்ப சந்தோஷமா கர்த்தரை நாம் ஆராதிக்கக்கூடிய நிலைமையில, சேவிக்கக்கூடிய நிலைமை இன்றைக்கு நமக்கு இருக்கிறது. ஆனா அதை மனிதர்கள், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் அதை கடினமாக்கி விட்டார்கள். கர்த்தர் நமக்கு வேண்டிய கிருபைகளை தருவாராக. புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து எபிரேய நிருபத்தை படித்து நம்முடைய வாழ்க்கையில
கிறிஸ்து மீது உள்ள விசுவாசத்தினால அவரை சேமிப்பு முன்னேறி செல்ல ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். சகோதரர், நீங்களே ஜெபம் செய்து இந்த பைபிள் ஸ்டடி நிறைவு செய்யும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். எங்களை கிருபையாய் நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். முதலாம் உடன்படிக்கையிலே சொல்லப்பட்ட காரியங்களை மனிதர்கள் நிறைவேற்ற முடியாமல் இருந்த பட்சத்திலே, குறைவுகள் இருந்த பட்சத்திலே, புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக கிறிஸ்து வந்து உம்முடைய பிரமாணங்கள் எங்களுடைய இருதயங்களில் எழுதப்பட்ட நிலைமையிலே உம்மை அறிகின்ற அறிவு எங்களுக்கு நீர் கொடுத்ததினாலே, பரிசுத்த பிதாவே, எங்கள் பாவங்கள் கிறிஸ்துவிலே மன்னிக்கப்பட்டிருக்கிற நிச்சயத்தை புதிய உடன்படிக்கையின் மூலமாக எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவை, எப்படி பழைய உடன்படிக்கையின் அடிப்படையிலே எந்த காரியமாக இருந்தாலும் இரத்தத்தின் மூலமாக அது இனாகிரேட் செய்யப்பட்டது போல, இன்றைக்கு கர்த்தராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தை சிந்தினதினாலே எங்களுக்கு புதிதும் ஜீவனுமான மார்க்கம் உம்முடைய சமூகத்திலே கிட்டி சேர்வதற்கான பாக்கியம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எந்த நேரத்திலும் எந்த இடத்தில் இருந்தோம் உம்மண்டையிலே நாங்கள் வர முடியும் என்ற நம்பிக்கை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவை, பழைய உடன்படிக்கை எங்களுடைய சரீர சுத்திகரிப்பை குறித்தவைகளாக புதிய உடன்படிக்கையினாலே கிறிஸ்து தம்மை தாமே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்ததுனாலே எங்களுடைய மனசாட்சி சட்டக்கிரிகளை சுத்திகரிக்கப்பட்டு தேவனை சேவிக்கும்படியாக அவரை தொழுது கொள்ளும்படியான பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ தந்திருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதை எங்கள் வாழ்க்கையிலே அபியாசப்படுத்துவதற்கு நீ உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எவ்வளவு எளிமையான முறையிலே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த உம்முடைய சமூகத்திலே கிட்டி சேரக்கூடிய பாக்கியம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணத்தின் மூலமாக, அவர் சிந்திய இரத்தத்தின் மூலமாக எங்களுடைய மனசாட்சி சுத்திகரிக்கப்பட்ட நிலைமையில இன்றைக்கு உண்மை கிட்டி சேருகிற பாக்கியம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே, முதல் முறை எங்களுடைய பாவத்தை போக்கும்படியாக இந்த பூமியில வெளிப்பட்டவர் இந்த கடைசி நாட்களிலே பாவம் இல்லாதவராக அவருக்காக காத்து கொண்டிருக்கிற எங்களை சேர்த்துக்கொள் வரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம். அந்த நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். கொட்டிவாக்கம் சபையார் எடுத்துக்கொள்ளுகிற ஒவ்வொரு பிரயாசங்களுக்காக நாங்கள் உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தாவே, அனைவர் கலந்து கொள்கிறதற்காக உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதனுடைய பலனை அந்த சபை அனுபவிக்கத்தக்கதாக நீ உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த பைபிள் ஸ்டடி ஆசீர்வாதமாக இருக்க நீ இரக்கம் பாராட்டும் கர்த்தாவே. போதிக்கிற நானும் ஆகாதவனாய் போய்விடாதபடிக்கு பரிசுத்த பிதாவே, எதை போதிக்கிறேன்னு அந்த வாழ்க்கையை கடைபிடிக்கும்படியான கிருபையை தாரும். நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். தூர இடங்களிலும் பக்கத்திலும் மற்ற இடங்களிலும் இந்த பைபிள் ஸ்டடியில கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் காத்து பராமரித்து வழி நடத்தி கேட்ட சத்தியத்தின்படி விசுவாசித்து வாழ உதவி செய்யும். எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தில் இந்த ஜெபத்தையும் ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம் அன்பின் பிதாவே. ஆமென்.